ஹாய் ஆல். நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஸ்டால் ப்ரிப்ரேஷன் வீடியோக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஜார் கேக்ஸ் அப்புறம் ட்ரெஸ்லெஷஸ் கேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக இன்பாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன ஐஸ் பாக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட ஸ்டால்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஐஸ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது வந்து எங்களுக்கு பத்தல. ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து வாங்கினோம். இது வந்து டிமார்ட்ல வாங்கினது தான். நல்ல பெரிய பாக்ஸ் 67 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுதான் நாங்கள் டெம்பரவரி ஐஸ் பாக்ஸா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணது தான். பட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பாக்ஸ் ரெடி பண்றதுக்கு வந்து நாங்க தெர்மாக்கோலும் அலுமினியம் ஃபாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் தெர்மாக்கோலை வந்து அந்த பாக்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து நாங்க ஸ்டிக் பண்ணிட்டோம். செல்லோ டேப் வச்சு தான் ஸ்டிக் பண்ணோம். அப்புறமா அதுக்கு மேலேயே அந்த தெர்மாக்கோலுக்கு மேலேயே ஃபுல்லா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டோம். கேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நைட்டே ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டாலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல வந்து கொஞ்சமா ஐஸ் போட்டுட்டு கேக்ஸுமே வந்து வச்சு இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் போட்டு ஃபில் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருந்தேன். இதை க்ளோஸ் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் வந்து ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த தெர்மாக்கோல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணோம். இப்படி க்ளோஸ் பண்றப்போ நமக்கு அந்த கூலிங் வந்து கொஞ்சம் வெளியே போகாம இருக்கும். நாங்க ஸ்டால்லையுமே வந்து நிறைய கேக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில வைக்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து சாம்பிள் மட்டும்தான் 1 or 2 கேக்ஸ் வச்சிருந்தோம். மற்றபடி வந்து வாங்குறவங்களுக்கு அப்பப்பதான் ஐஸ் பாக்ஸ்ல இருந்து கேக்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு கூலிங் தாங்கும்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லாம தான் இருந்தது. பட் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. 1 டே ஃபுல்லாவே கூலிங் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. ஸோ 2 டேஸ் ஸ்டாலுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது.